இலங்கையில் வந்து நிறைய முக்கிய செய்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு பேசு போல இருக்கிற வந்து தாஜுதீன் கொலை வழக்கு. இந்த தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக காலங்காலமாக பேசப்பட்டு அப்படியே மலங்கடிக்கப்படும். ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின் காரணமாக திரும்ப தோண்டி எடுக்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ அனுரகுமார திசாநாயக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ரீதியாக மகாநாயக்க தேர்தல்கள் வந்து ஒரு அழுத்தம் மிகுந்த கடிதம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மீதான சட்ட சீர்திருத்தங்களின் ஊடாக இடம்பெறும் குற்ற செயல்களின் தொடர்பாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள பிரதேசத்தில் வந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பாகவும் இப்படி பல செய்திகள் வந்து இலங்கையில் இது ஓரிரு தினங்களுக்குள்ளே இடம்பெற்றிருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட சில செய்திகள் தான் நாங்கள் இதை பார்க்க இருக்கோம் இந்த வீடியோவில் முக்கியமாக பேசப்படுற விடயம். ஸோ இதை பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி பிரயோசனமான வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்யும்போது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பிரயோசனமாக அதை பயனடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு கல்வி சீர்திருத்த சட்டம் ஒன்று கொண்டப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால் சிறுவர்களை துன்புறுத்த முடியாது. இப்போ இதற்கு அதிபர் சங்கத்தில் அதிபர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சாங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி இவ்வாறான ஒரு விடயத்தை தெரிவிக்கும் போது ஏற்கனவே இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து சீரழிஞ்சு போயிருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள், இந்த சோசியல் மீடியாக்கள், தொலைபேசிகள், இந்த போதைப் பொருட்கள் ரீதியாக இவ்வளவு சீரழிஞ்சிருக்கிறார்கள். பாடசாலைகள் அவர கலாச்சாரங்கள், ஆட்டிடியூட் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் சொல்லுது எப்படின்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களை தண்டிக்கிற உரிமை வந்து அதிபருக்கு ஆசிரியர்கள் கிடையாது, ஒரு சில வரையறையும் கீழே. ஏற்கனவே அப்படியான ஒரு சட்டம் கொன்ற முதலே அவர்கள் வந்து தலைகளாடுவார்கள். இப்போ இப்படியான ஒரு சட்டம் கொண்ட பிறகு இப்படியான ஒரு நிலைக்கு போவார்கள் என்று சொல்லி அதிபர்கள் தரப்பில் வந்து கருத்து வெளியிட்டு கொண்டு கேட்கல. ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் வந்து ஒரு ஆசிரியரை அடித்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு நடந்தது. அப்போ இதை சுட்டி காட்டி இப்போ ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சட்டத்தை வந்து திருத்தணும், இந்த சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும், இதை வந்து அரசாங்கம் உண்மைக்குமே கணக்கெடுக்கணும்னு சொல்லியும் இதை எதிர்கட்சிகள் சிலர் வந்து சாட வெளிக்கிட்டு இருக்கார்கள். எப்படின்னு சொன்னால் அதைத்தான் சொன்னோம், இந்த ஆட்சியை கொண்டுறக்கூடாது, இந்த ஆட்சி கொண்டு வந்தால் இலங்கையில கலாச்சாரங்கள் பாதிக்கப்படும் இப்படி சொல்லி கொண்டு கேட்கல. மகாநாயக்க தேர்தல்கள் வந்து அனுரகுமார திசாநாயக்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரினச்சேர்க்கை, அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும்னு சொல்லி இதை என்னத்துக்கு இந்த சட்டம் கொண்டுறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ இவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அது இலங்கையராக இருக்கட்டும் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் இங்கே வந்து அவர்கள தொடர்புகளோ எண்ணிக்கையோ அதிகரித்து கொண்டு போய்க்கல. அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் என்ற ரீதியில் அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டுரைக்கல. இது வந்து பௌத்த கலாச்சாரத்தை, அதாவது வந்து சொல்ல புத்தகத்தை வர்ற இந்த கலாச்சாரத்தை வந்து பின்பற்ற வகையில் இல்லை, அதை சீரழிக்கும் வகையிலையும் இலங்கையில எதிர்காலத்தில் பௌத்த கலாச்சாரம் சீரழிஞ்சு போகும்னு சொல்லியும் இது தொடர்பாக ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தமான பிரயோகத்தோட ஒரு கடிதத்தை வந்து மகாநாயக்க தேர்தல்கள் வந்து அனுரகுமார ஜனாதிபதிக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறார் தான் இந்த செய்தி சொல்லுது. உண்மைக்குமே அது ஒரு நல்ல விடயம் தான். இப்போ அவர்கள பக்கத்தில் பார்க்கும்போது உண்மைக்குமே அது ஒரு தேவையான விஷயம். ஆனால் சட்டங்கள் திருத்த வேண்டும். ஆனால் அதை திறந்த சட்டமாக விடும்போது இலங்கையில் அது ஒரு பாரிய சீரழிவை கொண்டரும். மேலத்திய நாடுகளுக்கு அது ஒரு கல்ச்சர் ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் போக்கில் கூட ஆம்பளையும் கொஞ்சம் கொண்டிப்பாங்க, பொம்பளையும் கொஞ்சம் கொண்டிருப்பாங்க. அது வந்து ஒரு வேறு கல்ச்சராக இருக்கலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் அங்கே இருக்க மூவின மக்களும் உண்மை கலாச்சார ரீதியில் வந்து ஒரு சிறந்த மக்கள் தான் சொல்லலாம். தமிழர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் வந்து ஒரு சிறந்த நல்ல கலாச்சாரமுடையவர்களாக தான் இருக்கும். அப்போ இப்படியான ஒரு சட்டம் அங்கே கொண்டு வந்தால் உண்மைக்குமே இலங்கைக்கு அது ஒரு பாதகமான செயலாக தான் பார்க்கப்படும் என்று சொல்லித்தான் இந்த கடிதத்தில் அவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இதை செய்தியாளர்கள், அதாவது நடப்பாண்டில் அரசாங்கத்தின் மேலே வெறுப்பு கொண்டு விரோதம் கொண்டவர்கள் வந்து இந்த செய்தியில் வித்தியாசமாக அனுரையோட ஆட்சி கவிழ்க்கப்பட போது அனுரைக்கு எதிராக மகாநாயகர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள், இவ்வாறான ஒரு அழுத்தத்தை பிரியோசிக்கிறார்கள், நிச்சயமாக அனுர் அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லி செய்தியில் போட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கிறதா தெற்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்து அண்டிய பிரதேசத்தில் வந்து நீருக்குள்ள இருந்து பலதரப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது. உண்மைக்குமே இது ஒரு வடக்கு ஒரு தமிழராயத்தில் ஒரு திருவோணமலையிலேயே மட்டக்களப்பில் கண்டுபிடிக்கப்பட்டால் சரி, அங்கே ஒரு 2 இராணுவம் வந்துடும், இராணுவத்தை கொண்டு வந்துடுவாங்க, கடந்த 10 வருஷத்தையெல்லாம் தேடுவாங்க, என்ன தமிழக விடுதலை புலிகள் மீள உருவாக்கப்படுதுன்னு சொல்லி. அல்லது யாழ்ப்பாணத்தில் வந்துட்டுன்னு சொன்னால் சரி, அங்கே இப்போ கிளம்புற கேம்பும் திரும்ப குந்தும். அப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இதுவே சிங்கள மக்களில் மத்தியில் வந்தால இப்போதைக்கு அது
போதைப் பொருட்கள், அதாவது இந்த பாதாள உலக குழுக்களால் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம், அல்லது இராணுவத்திலிருந்து தப்பிச்சு போனவர்கள், அல்லது இந்த இராணுவத்தோட ஒட்டுக்குழுவார் செயற்பட்டவர்கள் இருக்கலாம்னு சொல்லி உண்மைக்குமே இந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் பிள்ளையான தான் கேட்கணும். என்னென்னு சொன்னால் இது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்போ பிள்ளையான கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு பெரிய ஒரு பேசு பொருள், அதாவது கடந்த காலத்தில் ஒரு கைவிடப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று வந்து இப்போ தோண்டப்படுது. அதுவும் முஸ்லீம் மக்களால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது ரக்வி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கு. உண்மைக்குமே அது எல்லாருக்குமே தெரியும், நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி. உண்மைக்குமே கச்சான்னு சொல்லப்படுற அவர் கூட இப்போ கிட்டடியில் பிள்ளைகளோட ரோட்டில் போய்களை கொல்லப்பட்டவர். அப்போ இவரை அரசாங்கம் வந்து இதுக்குள்ள சம்பந்தப்படுத்த காரணம் சொன்னால் அவர் வந்து மஹிந்த ராஜபக்ச தரப்போட தொடர்பட்ட. இன்றைக்கு இது இந்த அளவுக்கு பேசக்கொள்ள காரணம்னு சொன்னால் கடந்த கால அரசாங்கத்தில் இது யாருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த அரசாங்கத்தில் சரி நம்பிக்கை இருக்குமென்னு சொல்லி, அதாவது கச்சாட கொலை வழக்கு தொடர்பாக கச்சாட மனைவியின் வேண்டுகோள் இருக்கத்தக்க அரசாங்கம் அதை தோண்டி கொண்டு போய்க்கல. இன்றைக்கு தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக தாஜுதீன் வீட்டார் உறவினர்கள் வேண்டுகோளுக்கு இந்த அரசாங்கம் இது திரும்ப தோண்டி பார்க்க போனால் நார்மலாகவே இலங்கை பூராவும் 95% மக்களுக்கு தெரியும் இது மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச சார்ந்த விஷயம்னு சொல்லி. ஆனால் நாமல் ராஜபக்ச ஒரு நடிப்பு நடிக்கிறான் பாருங்க. அப்படின்னு சொன்னால் இது வந்து பக்க சார்பற்ற ஒரு நீதியான விசாரணை வேணும்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவருக்கு சாணி அபரேச பிடிக்காது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் இந்த தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பாக அவர்கள் கொடுத்த அறிக்கை வந்து இவர்களுக்கு எதிரானது, ராஜபக்ச ஃபேமிலிக்கு எதிரானது. ஆனால் உண்மை அதுதான். இலங்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருக்கிற ஒரு நீதியான ஒரு அதிகாரி என்று சொன்னால் சானியா அபேசேகர். அவரை வந்து பதவி நீக்கம் செய்தது கோத்த ராஜபக்ச. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சரியான அறிக்கையை கொடுத்ததன் காரணமாக அவரில் பழி சுமத்தப்பட்டது. அவரை ராஜபக்சர்களுக்கு மேலாக எதிராக சரியான எவிடன்ஸ்களை தேர்றாருன்னு சொல்லித்தான் அவரை பழி போடப்பட்டு அவருக்கு அவ்வாறான ஒரு அநியாயம் நடக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் அவர் ஒரு முக்கிய பொறுப்பில் வச்சுக்கொண்டு அவரின் ஊடாக இதை மேற்கொள்ளும் போது இப்போ நாமல் ராஜபக்ச ஒரு பதட்டம் ஏற்பட்டுட்டு, ஐயோ இவன் ஏற்கனவே தோண்டிய முக்காசி முடிச்சவனே இவர்கிட்ட கொண்டு கொடுத்தா முழுசா முடிச்சுவான்ட்டு இல்லை. இப்போ இன்னொரு புது நாடகம் என்னன்னு சொன்னால் கச்சாட மகன் ஒருத்தம் வந்திருக்கான். கச்சாட மகன் ஒருத்தம் வந்து தண்ட தாய் தான் இதுக்கு முழு காரணம், அவளை முதல் அரெஸ்ட் பண்ணுங்க, அப்போ தான் அதுக்கு விட கிடைக்கும். எந்த அப்பா வந்து தாஜுதீன் கொலை வழக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவ செய்ய மாட்டாங்க. ஆனால் இலங்கை போலீசார் என்ன செய்யணும்னு சொன்னால் சிசிடிவி கேமரா என்ற வீடியோ அடிப்படை ஆதரவு கொண்டு அவர் மனைவிசிட்ட விசாரிக்கல இது அவர் தான் என்று சொல்லி மனைவி உறுதிப்படுத்திருக்கா. இப்போ மனைவியே உறுதிப்படுத்தல கட்டாயம் இப்போ அனூர் அரசு என்ன செய்யணும்னு சொன்னால் விடாது. இன்னும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை உள்ளே போட்டு இதெல்லாம் தேண்டி வாரி எடுக்க வழி கிடைக்கல பிடிபற்றுவோம் என்ற ரீதியில் இப்போ மஹிந்த கோத்தராஜபக்ச வேணும்னு சொன்னால் மனைவி மேலே ஒரு பிள்ளையை சொல்கிறாங்க. மனைவியில் மேலே ஒரு பிள்ளைய சொன்னால் மனைவியில் 2 பக்கம் சந்தேகம் இருந்தானே குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு. இவ்வளோ வந்து இது புருஷன் சொல்கிறாள், புருஷன் மேலே இதை பழிய போடுறத காட்டி சொல்கிறாளா, அல்லது உண்மைக்குமே புருஷன் தானான்னு 2 பக்கம் குழம்ப போகுது இப்போ குற்றத்தோட. அப்போ இது வந்து கேஸ் வந்து குழம்பி கொண்டு போகுது. எப்படி நாமல் சொல்கிற மாதிரி ஐஸ் மலை ஒன்று வந்தது, அங்கால ஈஸ்டர் மலை ஒன்று வந்தது, இப்போ இஞ்சால இந்த மலை ஒன்று வந்திருக்கின்ற மாதிரி இப்போ இது வந்து இலங்கையில் ஒரு பெரிய பேசுபொருளாக போயிட்டு. அப்போ தாஜுதீன் வந்து சொன்னா ஒழிய யார் கொண்டு சொல்லி கடைசி வரைக்கும் இது கண்டுபிடிக்கப்படாது யார் கொண்டு சொல்லி. ஆனால் இலங்கை மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 95% ஆக்களுக்கு வந்து இது யார் செஞ்சதுன்னு சொல்லி தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் அந்த ஆதாரம் எல்லாம் வச்சுக்கொண்டு உண்மைக்குமே இலங்கையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் வந்து அரசாங்கத்தை சீண்டி பார்க்குது. ஏன்னு சொன்னால் நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டி வைக்கிறது, அங்கே மேலே கை வச்சா கலவரம் நடக்கும்னு காட்டுறதுக்கு தயார்படுத்தி கொண்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் சட்டமூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. எப்படின்னு சொன்னால் அரசாங்க உடைமைகள் எல்லாம் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளோ முன்னாள் அமைச்சர்களோ கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி. ஆனால் மஹிந்த ராஜபக்ச வீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னும் உத்தியோகபூர்வமாக அதை ஒப்படைக்கலைன்னு சொல்லி திரும்பவும் அது முறைப்பாடு ஒன்று வந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் மேலே அரசாங்கம் கை வச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை இலங்கைக்குள்ளே கொண்டுறது. இதுவும் உண்மைக்குமே புலனாய்வுக்கு தெரிஞ்சிருக்கிறதால தான் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளவு நெருங்கியும் அவங்க மேலே கை வைக்கிறது யோசிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்சக்கு நெருங்கிய ஒரு செக்ரட்டரியை வந்து கைது செய்திருக்காங்க. அதாவது வந்து ஊழல் திணைக்களத்தால் என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் எல்லா கைதுகளும் வந்து ராஜபக்ச ஃபேமிலியை பின்தங்கி தான் இருக்குது. அப்போ இந்த தாஜுதீன் வழக்கும் அங்கே தான் கொண்டே முடிக்கப்பட போகுது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அங்கே தான் முடிக்க போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த தாஜுதீன் கொள்ளை வழக்கு தொடர்பாக நீங்கள் பிள்ளையால கை வச்சா உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிவரதுக்கு சம்பந்தம் இருக்குது. என்னென்னு சொன்னால் பிள்ளையானும் இதில் உடந்தையாக இருக்கலாம். என்னென்னு சொன்னால் கச்சான்றவர் வந்து சொல்கிற வீடியோ பற்றி நான் இதில் போடுறேன் பாருங்கள். அவர் சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்கிறார் அவருக்கு வந்து ஒரு உயிராபத்து ஒன்று இருக்குது யாராலண்டு. அப்படி தனக்கு உயிராபத்து வருமென்று சொன்ன தன்னிட்ட இருக்க சகல விஷயங்களையும் வந்து தான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி கொஞ்ச காலத்தில் அவரும் கொல்லப்பட்டவர். அப்போ
உண்மைக்குமே இலங்கை அரசாங்கம் இப்போ குற்றப்புலனாய்வு யூகிக்கிறேன்னு சொன்னால் இவர்கிட்ட ஆதாரங்கள் இருந்திருக்குது, இவர் இதோட தொடர்புபட்டிருக்கார், இது மட்டுமில்லை நிறைய விஷயங்களோட தொடர்புபட்டிருக்கார், இதால் தான் இவர் சரியாக பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்டிருக்கார். ஆனால் யாரை வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார்? பாதாள உலக கும்பலை வச்சு. அப்போ பாதாள உலக கும்பல் பெயர்கள் அடிபடும் போது எல்லாருமே ராஜவம்ச குடும்பத்தோட தொடர்புபட்டவர்களாக தான் இருக்கார். அப்போ எங்கே தேடி பார்த்தாலும் இலங்கையில் இந்த ஆட்சிக்கு முதல் நடந்த அவ்வளோ ஆட்சியும் மக்களை பழி கொடுக்குற ஆட்சியெல்லாம் நடந்திருக்குது. எல்லாமே இலங்கையை பாதாளத்தில் கொண்டு விழுத்துட்ட ஆட்சி தான் நடந்திருக்குது. ஸோ இனி வருங்காலங்கள் இதுக்கு எப்படியான என்ன மாதிரியான முடிவுகள், எப்படி யார் யார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்படியான தீர்ப்புகள் வழங்கப்பட போகுது, இதில் இந்த சூழ்ச்சிக்குள்ளே யார் யார் இந்த இதை விட்டு போகிறாங்க, யார் யார் உள்ளுக்குள்ளே வரப்போகிறாங்கன்ட்டு வட்டிவாக பொதுவாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான செய்திகள் வரும்போது மீண்டும் தொகுத்து வழங்க தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.